வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் கூட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். 1 மார்க் உங்களுக்கு ஆன்சர் செஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இடம்பெறாத தனிமம் த எலமெண்ட் விச் நாட் ரீமொபைலைஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? கால்சியம். புக் பேக் இது கால்சியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் படித்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு டைம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். பின்வரும் தாவரங்களில் இதில் கக்கமுட்டுகளாக உருமாற்றம் பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கக்கமுட்டு வந்து அதிகம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ், எலுமிச்சைன்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இணைந்த சூலக இலைகள் கைனீஷியம் வித் யுனைடெட் கார்பல் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்காப்பஸ்ன்னு சொல்லுவோம். பல சூலக இலை சூலகம் சின்காப்பஸ். அதே மாதிரி எப்பிரிவு தாவரம் ஓங்கி கேமிட்டோ தாவர வளர்ச்சியினை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிரையோபைட். ஆப்ஷன் இ பிரையோபைட். பிரையோபைட் தான் கரெக்டு. அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் உற்று நோக்கி சரியான விடையினை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் புக் பேக். புரோட்டோபிளாஸ்டிக் முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கார்டி. நெக்ஸ்ட்டு செல் சுழற்சியின் வரிசை கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். G1S G2M. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின். கிளைட்டோரா டெர்னேஷியாவின் மலர் பண்பு, நீரில் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், உருமாறும் தன்மை, லைக்கனுடைய பொது பண்புகள், பிளக்டோஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஐபிஸ்கஸ் ரோசா மலர் வரைபடம், டிஎன்ஏவின் சிறப்பியல்புகள், தாவர செல் விலங்கு செல்லுக்கான வேறுபாடு, ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவம். 5 மார்க் வந்து முடிரா சிறப்பியல்புகள், மைட்டோசிஸ் மியாசிஸ், ஆன்ஜியோஸ்போம் பூச்சியம் உணவூட்டம், ஜிபலனோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம ஜுவாலஜிக்கான 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான பதிலை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாக்கியங்கள் இதுதான் வந்து கரெக்டு. இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வராது. ஸோ சரியான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி மேலே உள்ள அனைத்து வாக்கியங்களும் சரி, இதுதான் கரெக்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் ஆப்ஷன் பி ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அதே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைப்பாடு கருவிகள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் ஜுவாலஜிக்கல் பார்க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எத்தனாவது கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3. 4வது கொஷின். இப்போ 4வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. 4வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 2 வரும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, 2 ஆன்சர் சரியா. இப்போ 4வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2. அடுத்து 5th கொஷின் பார்க்கலாம். 5த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்னியா லென்ஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். 6த்துக்கு என்ன ஆன்சர் வரும்? கீழ்கண்டவற்றில் தவறான இணையினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறுங்கிறது நமக்கு தெரிஞ்சது இ மேல்பேஜியன் டியூப் இன்செக்ட். அதே மாதிரி 8த்துக்கு ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடு நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டின் இது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கார் அமினோ ஹீமோக்ளோபின். ஸோ 7த்துக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 7த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 7த்துக்கு
ஓகே, 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கரோலஸ் லினேஸை ஏன் நம் நவீன வகைப்பாட்டில் தந்தையை அளிக்கிறோம்? மண்புழுக்கள் மண்ணின் அடுக்களில் வாலிமடத்தை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துடன் வகைப்படுத்துக. மனித உணவு மட்டத்தில் பின்வரும் பொருட்கள் எந்த பகுதியில் உறிஞ்சிக்கொள்கிறது? வீச்சு கொள்ளளவு, குருட்டு புள்ளி, பைண்ட் ஸ்பாட். கலவை பிறப்பு ஸ்வாமிங் இடையே உள்ள வேறுபாடு. சைசோசிலோமைட் என்ட்ரோசிலோமைட். பிஎம்ஐ கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் பகுதி அழுத்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே 5 மார்க் எபித்தீலியம் என்றாலான வகைகள், சார்கோமியர், செயற்கை விந்தணூட்டம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இதை ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கீ ஆன்சர் எல்லாமே வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது, ப்ளஸ் கீ ஆன்சர் +1 பயாலஜிக்கு அப்டேட் பண்ணுவேன். ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானக்கராசிரி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகும். தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது மார்ச் 2020 நடந்த +1 பப்ளிக் எக்ஸாமினேஷன் +1 பயாலஜிக்கான கவர்மெண்ட்டோட டிஜியோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்னு. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் +1 பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் எல்லாமே எடுப்பாங்க. இது ஒரு மாடலுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மைட்டோசிஸ் மியோசிஸ் வேறுபாடு, அதேமாதிரி கீழே சைட்டோகைனின் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானக்கராசிரி யூடியூப் சேனல். அதே மாதிரி கீழே ஜுவாலஜிக்கான ஆன்சர் கீ இருக்குது, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜுவாலஜிக்கு எப்படி வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். எபித்தீலியம் விளக்கம். எபித்தீலியம் 4 பண்புகள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.